ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குமரி சீமானுங்கிற நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ இதில் யூடியூப் சேனல் நேமு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே கீழே கொடுத்துருக்குறேன். அதுலேயே வீடியோக்குள்ள அதை பார்த்து ஃபாலோ பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் போடுற வீடியோவுக்கு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இப்போ என்ன பார்க்கணுன்னா, ஷிப் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதனால் ஷிப் வெளியே கொண்டு போகிறதுக்காண்டி எல்லா இதுலேருந்து வாட்டர் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் பேக்கில் இருக்கிறது தான் அந்த வால் அந்த வாலை தான் ரிமூவ் பண்ணி ஷிப்பை வெளியே கொண்டு போவாங்க. அது எப்படி கொண்டு போவாங்கன்னு தான் பார்க்குறோம். அது ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணாங்க. ஃபில் பண்ணி ஏதேசம் ஃபுல்லாக ஆகியாச்சு. எல்லாம் ஃபில் பண்ணி முடிஞ்ச பிறகு அது ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் இந்த மீனை சேர்ந்த மீனை தட்டி விட்டு தான் நம்ம தாத்தா வராரு. அவர் மீனை தட்டி விட்டுட்டு அவர் மேலே போயிடுவார். ஏன்னா அது ஃபுல்லாக ஃபில் ஆகும். அதுக்கு பிறகு ஷிப்பில் வெல்டிங் அதெல்லாம் பண்ண மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம ட்ரேடாக்கில் உள்ள க்ரெயின் வச்சு எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ரோப்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன கப்பலை வெள்ளத்தையும் போட்டு அதை எடுப்பு நடக்குது. அதுக்கு பிறகு ஷிப்பு வெளியே போகும்போது இதுலேயும் மோதாமல் இருக்கிறதுக்கு ஏர் பலூன் இதுவும் போடணும் நடக்குது. அதையும் போர்ட் சைடாக ஷார்ட் போர்ட் சைடாக போடுவாங்க. போட்டால் தான் அங்கே இங்கேயும் தண்ணி ஷிப் அங்கே இங்கேயும் ஓடும்போது செவத்தோட இது முட்டாமல் இருக்காண்டி ஒரு சேஃப்டிக்கு போடுறது தான் ஏர் பலூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அதுவும் நடந்துகிட்டே இருக்குது. ஷிப் வெளியே கொண்டது காலைல 4 மணிலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது. அது கப்பல் வெளியே வர்றதுக்கே ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. வெளியே வர்றதுக்கு 9-10 மணிக்கிட்ட தான் வெளியே வந்துச்சு. இப்போ ஏகதேசம் மேலே வர ஏரியாஸ் இந்த டோரில் மேலே வரை தான் டோரு. அந்த டோரை வந்தாச்சு. இப்போ மெதுவாக அந்த டோரை பெரிய டோராங்க. அது அதுக்குள்ளே இருக்க தண்ணியும் அவுட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு டக் போட், அந்த டக் போட்டை வச்சு தான் அந்த ரோப் டோரை இழுக்கிறாங்க. இழுத்தாச்சுன்னா அந்த டோர் வெளியே ஒரு இதில் சேஃப்ரை லாக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷிப்பை இன்ஜின்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம டக் போட்டை தான் இழுப்பாங்க. ஏன்னா அது ஃபார்வேர்டில் நிற்கிறனால, ஃப்ரெண்டு மாதிரி பார்த்து நிற்கிறதுனால பேக்கில் வராது, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அதனால் இழுத்துட்டு தான் வருவாங்க. ஓகேவா? டக் போட்டை வச்சு ஃபஸ்ட்டு இப்போ டோர் எல்லாமே ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிக்கிட்டு அவுட் சைட் ரோப் எல்லாமே எடுத்து, போர்ட் சைட் ஷார்ட் போர்ட் சைடில் எல்லாமே ரோப் எல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாமே எடுத்து வச்சு பிறகு தான் டக் போட்டை வச்சு நம்ம விசிலில் இழுப்பாங்க. ஓகேவா? பேக் சைடில் இருந்தால் இழுப்பு நடக்கும். டக் போட்டை போட்டு தான் இழுப்பாங்க. அப்போ தான் உள்ளேருந்து ஃபைனலாக ஷிப்பும் வெளியே வந்தாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஷிப் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.